என்னடா அது இந்த காய் ரொம்ப புதுசாக இருக்கே, நான் பார்த்ததே இல்லையே, பீக்கங்காய்க்கு பேத்தி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அதலக்காயின்னு போட்டிருந்துச்சு. சரி இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் காம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இது சும்மா நார்மலாக நம்ம பொரியல் செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான் எண்ணெய், கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகா, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இது பேர் ஆல்ரெடி ஃபெமிலியராக தெரியுமா, இது நீங்கள் வேறு எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சிட்ருக்கும்போது பாப்பா அழுதுட்டு அதோட வந்துட்டேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் குறுக்க அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி மசாலா தூள்லாம் அவங்களே போட்டுட்டாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அவங்களே வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு, சௌ பருப்பு கூட்டு, கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் இந்த அதலக்காய் தான். எனக்கு இந்த அதலக்காய் சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சரியான கசப்பு. நான் கூட பீக்கங்காவோட பேத்தியாக இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா பாவக்காவோடைய ஒன்று விட்டு அக்கா பொண்ணாக இருந்திருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ட்ரைபாட் ஆர்டர் போட்டிருந்தது வந்துருந்துச்சு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குது ஓப்பன் பண்ணுறது. இது எல்லாமே இது எத்தனை நாளைக்கு உழைக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம்.